தளபதி விஜய் அவர்களின் நல்லாசியுடன் நமது மாநில பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் வலியுறுத்தலின்படி ஸோ நம்ம மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர், அதாவது போதைப் பொருளே வந்து தமிழ்நாட்டில் 0 ட்ரக் பாலிசி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம திருநெல்வேலியில் அதுவும் பணக்குடியில் வந்து ட்ரக் வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய அவல நிலை அப்படின்றது நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ரோஸ்மியாபுரம் அது போக அந்த பகுதிகளில் இருக்கிற தலவாய்ப்புரம் இந்த மாதிரி ஊர்களில் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே வந்து ரோடே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 10 வருஷமாக இப்படி தான் இருக்குது, இந்த ரோடு வந்து யாருமே வந்து எட்டி பார்க்கல, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னா வந்து கரண்ட்டு. ஸோ பசங்க படிக்கிறது கூட கரண்ட் இல்லாமல் இருக்குது. அதுதான் வந்து இப்போ இருக்கிற இந்த திமுக ஆட்சியில் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் போக இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர் அவர்கள் வந்து வீடியோஸ் நிறையா வருது, இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு சரி நம்ம மக்கள்கிட்ட போய் இது உண்மையா இல்லையான்னு கேட்போமேன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கொடுத்து அவங்க வாயால் நம்ம சொல்ல வச்சோம். பணக்குடியில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து எல்லா உண்மைகளையும் பேசிட்டார். எல்லாமே பேசி முடிச்சு அந்த வீடியோவை நம்ம எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாச்சு. சோஷியல் மீடியாவில் போட்டு கிட்டத்தட்ட 45,000 50,000 பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு மிரட்டல் வருது, அந்த வீடியோவை எடுக்க சொல்லுங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த தகவல் வருது, இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஆளுங்கட்சி வந்து தப்பு பண்ணலை, அவங்க எல்லாமே சரியாக பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக அந்த வீடியோவை நம்ம எடுக்கணும்? ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தீர்வுக்கு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும், அது நம்ம தளபதி மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக 2026 தளபதி வந்து அரியணை ஏற்றணும், விசில் சின்னத்துக்கு எல்லாருமே வாக்களிக்கணும், கண்டிப்பாக ஒற்றுமையோடு எல்லாருமே வந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.